மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். சேது தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதனால குழந்தைய வச்சுக்கிட்டு சேது உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சேது உட்கார்ந்ததுமே கரெக்டா அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க. மாம்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து இத்தனை நாள் ஆச்சு, நீங்க வரவே இல்லைன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன மாமா, உங்களுக்கு இப்படி வேட்டு ஒழுகி போய் இருக்கு, இருங்க மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து தொடச்சி விட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. என்ன ஜென்மமோ தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம தமிழ் வெளியே வராங்க. தமிழ் வந்ததும் என்ன எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. நல்லா எழுதியிருக்கேன், எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நார்மலாவே பேசிட்டு இருக்காங்க. சரி மாமா, நானும் இனி உங்க கூடவே இருக்க போறேன். இங்க பாரு ஐஷு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன். சோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப குழந்தைய கூட்டிட்டு சேது, தமிழ் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேத காட்டுறாங்க. ரூம்ல இருக்காங்க. குழந்தைங்க 2 பேரும் மாறி மாறி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே துடிச்சு போறாங்க. பார்த்தா குழந்தைங்க 2 பேரையும் ஒண்ணா போட்டதும் 2 குழந்தைங்களும் அவ்வளவு சமத்தா அழாம அமைதியாவே இருக்கு. இத பார்த்து பாட்டி சொல்றாங்க, வயித்துல 2 குழந்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தொண்ண நீ தன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அதனாலதான் குழந்தைங்க இப்படி அழுதுட்டு இருக்கு. ஒன்னா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டு சேதுக்கு ஒரு மாதிரி அவ்வளவு வருத்தமாகுது. இப்ப உடனே நம்ம சேது சரி குழந்தைய இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும், நீங்க எல்லாரும் சொல்றீங்கன்ற ஒரு காரணத்துக்காக குழந்தைய விட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு பாக்குறாங்க. இடி மின்னல், அவ்வளோ இடி மின்னல் மின்னுது. உடனே பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு சேது, இடி மின்னலு காத்து பயங்கரமா இருக்குது, ஏகப்பட்ட மழை வருமோன்னு தோணுது, அதனால நீ இங்கேயே படுத்துக்கோன்னு சொல்றாங்க. இல்ல, நான் அங்கே போய் படுத்துக்கிறேன்னு சேது படுக்கிறதுக்குள்ளவே மழை வருது, சொன்னா கேட்டாதானேன்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருக்க வைக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் எப்படி இருந்த குடும்பம்னு சொல்லிட்டு பாட்டி பழைய விஷயத்த பேசினது. உடனே சேது தமிழ கண்டபடி திட்டுறாங்க. இவளாலதான் ஆச்சு, இவன் மட்டும் அப்பா கிட்ட சொல் பேச்ச கேட்டு நடக்கலன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது இல்லைன்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே தமிழ் குழந்தை முன்னால சத்தியம் பண்ற, நான் என் அப்பாவுக்கு போன் பண்ணி ஜெனிகா அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நான் சொல்லவே கிடையாது. ஒருவேளை நீ சொல்லலாம் உன் குரல வேற யாராவது பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சேது கேக்குறாங்க. உடனே இப்ப தமிழோட தங்கச்சி கெச்சப் பண்ணிடுறாங்க. அந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கதான் குரலை மாத்தி பேசிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அந்த மாதிரிதான் குரலை மாத்தி பேசுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சேதுக்கா பயங்கர ஷாக் ஆகுது. நிஜமாவே ஐஸ்வர்யா இந்த வேலையை பண்ணிருப்பாளான்னு சொல்லிட்டு சேதுக்கு இன்னும் பயங்கர சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை சேது எப்படி தீர்த்துக்க போறாங்க? ஐஸ்வர்யா தான் தப்பு பண்ணாங்கன்ற விஷயம் தெரிஞ்சா சேது நம்ம தமிழ் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.